பார்த்த வர மாட்டியா பூமி ஓய்வு எடுத்தால் என்னை காப்பாற்ற வர மாட்டீங்களா தேவி என்ன நடந்தது? யாது நடந்தது? ஓடி வந்து ஹரிஹரி நாராயணா கோவிந்தா என்று என் பாதத்தில் விழுந்து கதறுகின்றாயே. என்ன இரணியனின் தம்பியாக விளங்கக்கூடிய இரண்டாக என்று சொல்லக்கூடிய அசுரன் உன்னை அடியோதண்டமாக அடித்தானா? உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். ஓடிக்கொண்டு வருகின்றான். சுவாமி அவனே தப்பிப்பது எனக்கு புரியவில்லை. கவலைப்படாதே பூமா, இந்த பரந்தாமன் இருக்க பயம் உனக்கு எதற்கு? கவலைப்படாதே, அவனை நான் சென்று போற்று வென்று வருகிறேன். கவலை ஏன் வேண்டாம். சாமி என்ன வாக்கு உரைத்தாய்? வென்று அவனை வென்று கொண்டு வந்து சொல்லிட்டாயே. அவன் எப்படித்தான் வென்று அவன் எப்படித்தான் நீங்க சுவாமி கொள்வீர்கள் வந்து அவன் எங்கே சென்றாலும் அவனை கொல்லாமல் விடமாட்டேன். எப்படி கொள்வேன் என்று கேட்கின்றான். அவன் எப்படி கொள்வேன் என்றால் அவன் வாங்கிய வரம் அப்படி இருந்தாலும் நான் என்ன உருவம் எடுக்க போகிறேன் என்று தொடர்ந்து என்னை பார்க்கின்றாயா? சுவாமி அப்படியேப்பட்ட உருவகப்படுத்தி என்னிடம் சொல்ல எனக்கும் தெரிய வேண்டும். அதாவது அவன் செல்லக்கூடிய இடம் எப்பேற்பட்ட இடமாக இருக்கு தெரியுமா? நான் முன்னாலே சொல்லிதான் ஆகணும்னு கேட்கிறேன். எப்படியும் அவன் என்னிடம் சம்மாரம் செய்து தோற்று ஓடுவான். நான் அவனை எப்படி கொல்வேன் தெரியுமா? ராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பண்டி அவதாரம் எடுத்து அவனை கொல்லுவேன். சிலத்தால் இருந்தாலும் பார்த்திருக்கீங்களா? அவன் உன்னிடம் தாங்க முடியாது செல்வான். எங்க செல்வான்? நரகம் செல்வான். ஒரு கோட்டை கட்டி அமைப்பான். பண்ற அவதரை விட்டு அவனை அழிப்பீங்களா? சாமி எப்போது அவன் அழிக்கிறீங்களோ அப்படியே ஒருவத்தோடு என்னிடம் வர வேண்டும், அதை பார்க்க வேண்டும். சாமி உமா, வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு ஆசை. ஏனென்றால் அந்த நான் என்ன உருவம் எடுத்து அவனை அழிக்கின்றானோ அந்த உருவத்தை காண வேண்டும் என்ற ஆசை. இதனால் வரக்கூடிய துன்பத்திற்கு நீயே ஆளாவாய். புறப்படு, நான் பார்த்து தப்பி எங்கிட்டு சென்றா அவன் எங்கு சென்றிருப்பான்? அந்த வைகுந்தா விடலாமா? என்ன தேடி வர? நானே உன்னை தேடி வரேன்டா. எவ்வளவு திமிர் இருந்தா, எவ்வளவு இருமாப்பு இருந்தா தேடி வந்து இருமாப்பு. அத சொல்ல தெரியல. இருமாப்பு திமிரு அப்படின்னு சொல்லுண்டா. செத்து போடுவாடி
ஏய், ஏய், ஏய் உண்மையா நம்பல அடிக்க வரவனை விட அடிக்க வரவனுக்கு கூட வராம பாரு. அவனுக்கு தான் முதல் வெட்டு நல்லா விழும். நிஜமா பாரு பாரு முதல் வெட்டு அவனுக்கு ஏய், அடிக்க வரவனுக்கு முதல் வெட்டு விழாது. அவன் கூட வராம அவனுக்கு தான் முதல் வெட்டு தோல் வெட்டு விழும். அனுபவத்துல சொல்றேன். டேய், அடே நாராயணா ஆ, ஆ, ஆ. இந்த பூமா தேவியாகப்பட்டவள் நாங்கள் போன திட்டங்கள் அனைத்த தேவர் மூவர் அனைவருக்கும் கூறியிருக்கின்றார். அவள் எதற்காக கூறினாள் என்று உரைத்து உன்னிடத்தில் தஞ்சம் அடைந்திருக்கின்றாள். அவள் எங்கு இருக்கின்றாள் கூற முடியுமா? முடியாதா? டேய், டேய், டேய். எவனா கட்டில மாலை இட்ட மனைவியை ஒருத்தகிட்ட கூட்டி கொடுப்பானா? எவனா செய்வானா? மீச வச்ச ஆம்பளை எவனா தான் திருமணம் செய்த பெண்ணை ஒருத்தகிட்ட இட்டு போடான அனுப்புவான? அறிவு கட்டவனே. அதற்காக ஏய், என்று வரும் என்று எண்ணி இருந்த நாளை சீச்சி அதற்கு இன்றுதான் வந்தனடா வேலை. உனக்கோ இல்லையடா மூளை. உயிர் மீது ஆசை இருந்தால் பிடித்து விடு என் காலை, இல்லையால் கொடுத்து விடுவேன் ஜமா வாழை. யார் ஓடிப்போடா, எனக்கு? ஓடிப்போடா. எனக்கு செய்தது தவறு என்று ஓடிப்போ. யார் நானடா? பிச்சை போடுற உயிர் பிச்சை போடுற ஓடிப்போ. ஏய் எனக்கு பிச்சு போ. ஆமா எனக்கா? ஆமா. அட மச்சமராணி தோன்றி மச்சமராணி தோன்றி வாயனே சூதி செய்தார். அச்சமய புனில் தோன்றி அரியேனி காது செய்தார். இச்சமயம் என்னிடத்தில் வசமாக அகப்பட்டுக் கொண்டார். சாவு மரம் கட்டி விடுவேன். ஏய், ஆடமத்தால் அடிபட்டு மாமிய பெண்ணான மலையா. மாமிய பெண்ணான மலையா. அதை சுமக்கிறா. அதை திருவழுத்து தூக்கிய எரிவே. திருவழுத்து தூக்கிய எரிவே. ஹரியே, அட ஹரியே, கரிமுட்டி பயலே. அட சரியா, சரிநிக சமமா. அட சரியா, சரிநிக சமமா. ஏய், யாரு இருக்கா? பாமன் சொல்லுவான், குதிக்கிற மாடு பொதி சுமக்காது. அணிய போற விளக்கு சுடர் விட்டு எரியும். எண்ணெய் காலி ஆச்சுன்னா அது திரி அஞ்சு போடும். இருந்தாலும் தப 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 தபன்னு எரியும். இந்த நோய் அரிசி இருக்கு பத்தியா, கொதி தாங்காது. அது போல சாவ போறவன் நேரத்துல சங்கரா சங்கரான்னு ஏதாவது சொன்னாலாவது பலன் கிடைக்கும். ஹரிஹரி நாராயணான்னு என் பாதத்தை பிடித்தால் என் பாதத்தை பிடித்தால் வைகுண்டத்திலாவது இடம் கிடைக்கும். இருந்தாலும் பாவமா இருக்குது, செய்தது தவறு. ஐயனே, என்னை மன்னித்து ஆட்கொண்டு எனக்கு முக்தி மோட்சம் கொடுங்கள் என்று என் பாதத்தில் விழுந்தால் போச்சு. சீச்சி, என் பாதத்தில் விழுந்தால் போச்சு, இல்லையே அடக்கி விடும் உன் மூச்சு. சீச்சி, நீயோ எனக்கு ஒரு தலை பூச்சி. இன்னும் சொல்லணும்னா மண்டிகை விளக்கு மாவிளக்கு போடணும். என்னையா சொல்ற? என்ன சொல்ற? மண்டிகை விளக்கு மாவிளக்கு போடணும். இருந்தாலும் உனக்கு மாவிளக்கு ஏத்த போறாங்க. 15ஆம் நாள் உனக்கு மாவிளக்கு ஏத்த போறாங்க. எனக்கு ஏய், இதுவரை சிறுவரற்று யாரு என்ன? அவனா குழந்தையா இருக்கிறியே. அதாவது தண்ணீரும் 3 பிழை பொறுக்குமா? தண்ணீர் இருக்க 3 பிழை பொறுக்கும். முதல் பிழை, 2வது பிழை, 3வது பிழை பொறுக்காமல் தான் உள்ள இழுத்துக்கும். அதுபோல இதுவரை நீ செய்த பிழையெல்லாம் ஒரு சிறிய பிள்ளை என்று விட்டுவிட்டேன். இதுவரை சிறுவரற்று உன்னை நான் என்னமோ என்னை பார்த்தேன். எரிகதை எனது கோபம் இதற்றுராய் இங்கே நரியதை காகம் ஜெயித்தேன், நரியதை காகம் ஜெயித்தேன். நஜாடி தலமும் செய்தால் உன் கதி அதை என்ன செய்வேன்? சங்கத்தான்
ஓய்ட்டு போடா ஓய்ட்டு போடா டேய் ஓய்ட்டு போடானே ஏய் போக முடியுமா முடியாதா அட கறி மூஞ்சி அஞ்சுடாத சிங்கம் அடடா அஞ்சுடாத சிங்கம் ஏய் என்னைய பார்த்து போடான்ற நான் யாரு யாரு எப்பேற்பட்டவன் ஆ. ஏய் என்னுடைய தம்பி என்னையா ஏய், உங்களுக்கு சாவறதுக்கு நாள் வந்துட்டா என்ன தேடிதான் வருவீங்க யாரு யாரு ஒண்ணு கேட்டா? தேடி உங்களுக்கு தலையெழுத்து அட அர்ப்பணே உங்களுக்கு சொல்றேன் கேட்டீங்களா ஒன்னங்கராம்பர் இந்த அரக்கனுக்கு தான் பொதுமக்கள் அதிகமா நாராயணான்னு கூப்பிடுறாங்களோ தெரியாது நாராயணா நாராயணா கூப்பிடுவாங்கன்னா ஒரு முறை தான் கூப்பிடுவாங்க இவனுக்கு எந்த நேரம் பார்த்தா நாராயணா நாராயணா அவன் எங்க இருக்கிறான் நாராயணன் நாராயணன் எங்க இருக்கிறான் நாராயணன் எந்த நேரமும் என்னையே நினைச்சுருக்கிறீங்க அதனால உனக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஓய் யார் ஏழைக்கு ஏய் எங்களை வெள்ள கொல்ல வயது உலகத்தில் யாரும் கிடையாதுடா நான் ஒருத்தங்கிறேன்டா யாரு நீயா ஏய் அட இழி குலத்தில் பிறந்துட்டேன் மறந்துட்டேன்னு நினைச்சேன் அட இழி குலத்தில் பிறந்துட்டேன் இளையனே வாடா அட ஆளன் குலத்தில் பிறந்துட்டேன் அர்ப்பணே போடா 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 வாடா ஏய் நீ பிறந்தது ஓரிடத்தில் நீ பிறந்தது ஓரிடத்தில் வளர்ந்ததோ மாற்றிடத்தில் பிறப்பின் பெயரறியா அடப்பித்தனே ஈனனே போடா 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 ஏய் மரியாதையாக சொல்கிறேன் போடா அப்போவா ஏய் எதிர்ப்பேன் இரு கரங்களில் 1000 பொதுமக்கள் இவ்வளவு நேரம் கத்திக்கான் இவ்வளவு நேரம் கத்திக்கான் குதிக்கிற மாடு பொதி சோமா காது கத்துற நாய் கடிக்காது சண்டிகை வாடாட்டு பூண்டடிச்சு ஓடுறான் இவன் எங்கே செல்வான் அந்த சராசரம் 14 உலகம் 14 உலகத்திலே சாதாரண உலகம் சென்றாலும் இவனை விடவே கூடாது வர வடத நில்லடா போரிட முடியவில்லை என்ன துரத்து கொண்டே வரான் எங்க பதுக்கிட்டு எப்படி பசங்க போறா எப்படி பதுக்கிட்டு அவன் எப்படி பிடிப்பான் எப்படி பசங்க ஒரே அவன் எங்கு பதுங்கினாலும் நம் வாசலையை கண்டுபிடித்து விடுவான் அதோ இருக்கிறது இந்த நரகளிலே எனக்கு கோட்டை கட்டி இந்த கோட்டைக்குள்ள என்னை அமர்த்தி விடு அதாவது மனிதர் கழிவு கக்குத்துக்கு போய் வரணும் நான் ஆமாண்டா எந்த கக்குத்துக்கு எல்லாத்தையும் ஏழை எடுத்துக்கிட்டு வந்து முதல்ல எனக்கு கோட்டையை கட்டி நான் கடிக்குமா என்ன வீட்டுல சாப்பிடுறாங்களா நான் தச்சதான் நான் என்ன நெருங்கி வர மாட்டான் அந்த கக்கூசுல உன்னை கோட்டை கட்டி அது உள்ள உட்கார வச்சு அப்பனா உன்னை வந்து சொல்ல மாட்டான் நான் இருப்பதை கூறவே கூடாது சொல்ல மாட்டேன் நீ கம்மி உட்காரு யாருயா
பையன் வரேன் பாரு. ஏய் பையா ஏய் அறியா ஏய் டேய் அந்த பையன் வரல பாரு சாஞ்சி எங்க ஐயோ என் கையால ஓ நான் எப்படி கட்ட போறேன் ஏய் என்ன நாத்து அடிக்குது அந்த பையன் சத்தம் கேக்குது வாய் மூடுங்க மரணத்தை நான் அதுல நான் தான் சொன்னேன் போ தச்சுக்கோ வெட்ட வரவன் கூட வராம அவனுக்கு தான் முதல் அவனுக்கு அதிகம் முடிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டமா ஆடலாம் ஏய் அதுக்குதான் சொன்னேன் நீ நரகளிலே கோட்டை கட்டி அந்த சராசரம் 14 உலகத்திலே ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய பாதாள உலகத்தில் போய் படுகிறாலும் உன்னை சாகடித்த தீர வேண்டும் என்று நரகளை உன்னை கிழித்து விட்டேன் போய் போடா சந்தோஷம் 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 ஆமா நீங்க என்ன சொல்றீங்க என்ன இப்படி இருக்கீங்க என்னவென்று தெரியவில்லையா அந்த உருவம் என்று ஒரு சாதாரண உருவமா இருக்கீங்க அப்படி என்ன நீங்க அழைத்து சொன்னீங்க அந்த உருவத்தை நான் பார்க்க கூடாதா ஆனந்தமே ஆனந்தமே உமா நீ என்ன கேட்டாய் நீங்கள் சென்று அவனை கொன்று விட்டு வரும்போது அந்த உருவத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் உமா அந்த உருவத்தை பார்த்தால் வரக்கூடிய பின் விளைவுகளை நீதான் அனுபவிக்க வேண்டாம் இந்த விளையாட்டு ஆகையால் அந்த உருவத்தை நீ காண வேண்டாம் அவனை சென்று எப்போது நீங்க எப்படி அழைத்தீங்களோ அந்த உருவத்தை பார்க்க வேண்டும் அப்படியே உடனே கட்டளை அந்த உருவம் என்னவோ தெரியுமா அவன் நரகளிலே கோட்டை கட்டி பதுங்கி கொண்டான் ஆகையால் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து அவனை கொன்று சாய்த்து விட்டேன் இதோமா சாரி அண்ணா கிளத்தால் இருந்தாலும் அந்த உருவத்தோட இந்த வெள்ளப்பெட்டி அவதாரமாகப்பட்டவனுடைய முகமாகப்பட்டிருக்குது ரொம்ப ஆசையா இருக்குதா இந்த நேரத்துல ஆசையா வரணும் இந்த முகம் என்று பார்க்கப்படுது சொல்லி வெள்ளப்பட்டி அவதாரம் ஆமா இந்த உருவத்தை பார்க்கப்படுத்தி ஒன்னிட்டு ஓடி வந்து தோணுது உடலெல்லாம் நரமாக இருக்கின்றது நரகளிலே கோட்டை கட்டி அவனை அழித்த காரணத்தால் உடலோ நரமாக இருக்கின்றது இப்படி என்னை சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் வேண்டாம் இந்த விபரீத விளையாட்டு சொன்னால் கேள் காமத்தால் கண்ணிழக்காதே கூறுவதை கேள் இந்த பூமா கொஞ்சம் எது நிற்பேன் இந்த உருவத்தோட பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு அத்தா எங்க போனாலும்
ஐயோ